குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். நானும் தான் மக்கா இருந்தேன், ரெக்கார்டு வேற ஆகுது, எப்படி சொல்றது? இத நம்மில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, போய் கால் நினைச்சிரு கடல்ல. ஏன்னா என் புள்ள கால் தொட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம். பயமா இருக்குதுங்க இப்பெல்லாம் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? விருந்தோம்பல் செய்யக்கூடிய பழக்கம் இன்றைக்கு வீடுகளில் குறைந்து போன காரணத்தினால் குழந்தைகளுக்கு எப்படி பரிமாறுவது என்று கூட தெரியவில்லை. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். நம்மில் எத்தனை பேர் இவங்களோட சண்டை போடுறாங்க. அந்த பையன் மட்டும் நல்லா எழுதுறான், இவன் ஏன் மக்கா இருக்கிறான்? அவன் அந்த வீட்டில் பிறந்தான், அதனால் அவன் அப்படி இருக்கிறான். இவன் உங்கள் வீட்டில் பிறந்தான், அதனால் அவன் இப்படி இருக்கிறான். நாங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. நானும் தான் மக்கா இருந்தேன், ரெக்கார்டு வேற ஆகுது, எப்படி சொல்றது? இத 4ஆம் கிளாஸ் நான் ஃபெயில். ஏன் ஃபெயில்னு கேட்கணும் நீங்க. மேத்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில். 80 மார்க் வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு 80 மார்க், வகுத்தல் கணக்கு 20 மார்க். எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும். தெரியாத கணக்கை ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கினேன் 20க்கு. 3 மணி நேரம். 80 மார்க் எழுதவே இல்லை. கூட்டிட்டு வந்து எங்க அம்மா நிறுத்தினாங்க. டிடென்ஷன் வந்துருச்சுங்க. எதுக்குங்க? நல்லா தானேங்க படிக்கும். எங்க பேப்பரை பாருங்கண்ணா. எங்க அம்மா பேப்பரை பார்த்து எங்க அம்மாக்கு ஒன்றும் புரியல. ஏங்க இத்தினூண்டு எழுதி இருக்குது, நிறைய 80 மார்க் எழுதவே இல்லைங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லி இருக்கிறேன். நான் எழுதுன்ட்டு இருக்காங்க. 20 நிமிஷத்துல எழுதிட்டேன். மறுபடியும் 5th ஸ்டாண்டர்ட் வேண்டாம் 6th போன்ட்டாங்க. இப்போ நான் ஃபெயிலா டபுள் ப்ரமோஷனா? நம்மில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வசப்படாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஏய் நீ பிறந்த போது உன்னை பார்க்கறதுக்கு உங்க அப்பா கூட வரல. எப்போ வெளிநாடு போறதுக்கு நிக்கிறேன், 1997, சின்ன வயசு எனக்கு. சூட்கேஸ் வச்சுட்டு நிக்கிற, பேச்சுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லிச்சிங்க, உங்க அப்பா உன்னை பார்க்க வரல தெரியுமா? எங்க அப்பாவை பார்க்கறேன், எங்க அப்பா சைலண்டா இருக்காரு. பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். அந்த டைம்லயா சொல்லுவாங்க எங்க அம்மா, அம்மா அம்மாக்கள் இருக்கிறீங்களே, அந்த டைம்லயா சொல்லும். வரல. ஏன்? கருப்பா பிறந்த பொம்பளை பிள்ளை. அப்பாவை பார்த்தேன் உண்மையான. எங்க அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்பா கம்முன்னு இருந்தார். உண்மைதான் நடந்திருக்கு. ஒன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சொல்லட்டுமா? விஷம் இருக்குல்ல, விஷம் வாயில சாப்பிட்டீங்கன்னா முறிவு இருக்கு, காதுல சாப்பிட்டீங்கன்னா முறிவு இல்லை. காதுல விஷத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள், தீர ஆரோசியங்கள். பல நேரங்களில் காதுகளில் விழக்கூடிய விஷத்தினால் அப்பா வரல. எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, என்னை தூக்கிக்கிட்டு கையில அந்த கூடையை எடுத்துக்கிட்டு பழைய துணியில சேலையில என்ன சுத்திக்கிட்டு வந்திருக்குது எங்க அம்மா வெளியில. இதோ உங்கள் முன்னால் வெற்றி பெற்ற ஒரு பேராசிரியராக பேச்சாளராக இருக்கக்கூடிய நான். என்ன முதல்ல எங்க அம்மா கையில சுத்திக்கிட்டு வெளியில வராங்க. கையில 1 ரூபா 75 பைசா துப்புரவு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா. பயத்துல அம்மாவுக்கு பால் வரல, பால் வாங்கணும். அப்பா வீட்டுக்கு போக வழி தெரியாது, மாமனார் வீட்டுக்கு போக வழி தெரியும். வெளியில வந்து ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டு, இதெல்லாம் எங்க அம்மா இப்ப வாசல்ல சொல்லுது. 7 மணிக்கு எனக்கு போர்டிங், 4 மணிக்கு ஆரம்பிக்குது, 4:40 வரைக்கும் போகுது இந்த பஞ்சாயத்து. செருப்பு போட்டு நிக்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அசரல, நானும் அமைதியா கேட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் வரும்பொழுது அவசரப்படாதீங்க. நீங்க போகிற காரியத்தை விட முக்கியமான விஷயங்கள் அது. கவனிங்க, நின்னு மிக கவனம். நான் கேட்கிறேன். அம்மா வெளியில வந்தாங்களாம், ரிக்ஷாக்காரர் இருந்தாரா, ரிக்ஷாக்காரர் கிட்ட கேட்டாங்களாம், அண்ணா பச்சை உடம்புக்காரி
புள்ள பெற்றிருக்கேன். புருஷன் கூட்டு போறதுக்கு வரல, டுப்டி போட்டிருப்பாங்க எங்க அம்மா. கையில புள்ளைய வச்சிருக்கேன், கையில ஒரு கூடை. என்ன வயசு இருக்கும் எங்க அம்மாக்கு? 25 26 வயசு. பார்டர் தோட்டத்துக்கு மாமனார் வீட்டுக்கு வழி தெரியும், கூட்டு போய் விடுவியா? 1 ரூபா கொடுனாரா ரிக்ஷாக்கார். அம்மா சொன்னாங்கன்னா 4 அண்ணா இருக்கு, 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா தருவேன், கூட்டு போவியா இல்லையா? எனக்கு பஸ் ஏற தெரியாது. அந்த மிரட்டல்ல அவர் வர சொல்லிட்டாரு, உட்காருமான்ட்டார். எங்க அம்மா என்னை ஏத்தி உக்காந்தாங்கல்ல, அந்த டைம்ல இந்த சேலையில இருந்து 2 கால் டுபுக்குன்னு வெளில வந்திருக்கு. அது பிங்கா இப்படி கால் எந்த தொங்கி இருக்குது பாதம். எங்க அம்மா அதை பார்த்துக்கிட்டே வந்துச்சான். அது சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மாதிரி எங்க போனோன்னு தெரியாம பொம்பளை பிள்ளைய மாரோட அணைச்சிக்கிட்டு போறேன், அந்த 2 காலையை மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேம்மா. அந்த 2 கால் தான் செருப்பு போட்டுக்கிட்டு லைட் ஏற போகுது. அப்படியே நின்னுட்டேங்க நான். சொன்னாங்க, நீ போனா அங்க எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா பாப்பா கால் நினைச்சிரு. ஏன்னா பாருங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும், கவனம். எங்க அம்மா என் மொழியில சொன்னாங்க, உங்க அம்மா உங்க மொழியில சொல்லிட்டு இருக்காங்க, உங்க மனைவி உங்க மொழியில சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அப்பா உங்க கணவர் உங்க மொழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரியணும். போய் கால் நினைச்சிரு கடல்ல. ஏன்னா என் புள்ள கால் தொட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம். நினைப்பு பாருங்க எப்படி இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. கால் நினைச்சனா இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுல சூப்பர் மேட்டர் என்னன்னா, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது இல்லை. அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? என்ன கூட்டிட்டு போனார்ல ரிக்ஷாக்கார், அவர் அந்த 10 பைசாவை வாங்கவே இல்லை. பிறந்த உடனே ஃப்ரீயா டிராவல் பண்ணியிருக்கேன். 10 பைசா செலவு இல்லாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சது இது வரைக்கும் நிக்கல. ஏன் புள்ள பொய்யெல்லாம் சொல்லாதுங்க. முதல்ல உங்க டீச்சரை கவனிங்க. நான் சொல்லட்டுமா? சூப்பரா சொல்லும் உங்க புள்ள, பொய் சூப்பரா சொல்லும். அம்மா அப்பாட்ட சொல்லாது. அது எப்படி சொல்லும்னு டீச்சர்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுல மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புனீங்க, நாங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2வது பேர் இருக்கு, பாட்ஷா. பயமா இருக்குதுங்க இப்பெல்லாம் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால நீங்க இருக்கிறீங்க. எதையுமே சொல்ல முடியல. நான் இங்க ஸ்கூலுக்குலாம் வருவேனே, என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் இவங்களுக்கு ஆதரவா பேசல. 100 நாள் அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? என் கையால கொடுத்துறாதீங்க. 100 நாள் இங்க வந்து உங்க பிள்ளை என்ன பண்ண போகுது? 100 நாள் வரணுமா? ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கோ, 95 ஓகே தான். ஒரு காது குத்துக்கு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு சாவுக்கு போங்க, ஒரு சடங்குக்கு போங்க, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போங்க. உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வைக்க கத்து கொடுங்க. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. உறவுனா என்னன்னு சொல்லித்தாங்க. இப்போல்லாம் நான் வந்து காலேஜ்ல இப்பதான் NSS கேம்ப் முடிச்சுட்டு வரேன். ஆட்கள் வந்து விருந்தினர்கள் உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து சமோசா பிஸ்கெட் டீ. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? விளங்கிறோம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் டீ. டீயை கொடுத்ததுக்கு அப்புறமா பிஸ்கெட் சாப்பிடுவோமா? ஏன் இப்படி இருக்குது தெரியுமா பிள்ளைங்க? வேற எந்த காரணமும் இல்லை. வீடுகளுக்கு விருந்தாளிகள் வருவது நின்று போய்விட்டது. அவர்களை பரிமாறக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, விருந்தோம்பல் செய்யக்கூடிய பழக்கம் இன்றைக்கு வீடுகளில் குறைந்து போன காரணத்தினால் குழந்தைகளுக்கு எப்படி பரிமாறுவது என்று கூட தெரியவில்லை. நமக்கு தெரியுதானா? உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல. நமக்கும் தெரியறது இல்லை. ஹோட்டல்ல இப்படி ஆர்டர் பண்றதுன்னு ஒரு காலத்துல தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண கூட தெரிய வேண்டாம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா போதும். வாழ்க்கை வேகமாக ஓடுகின்ற பொழுதும் நான் சொல்லுகிறேன், பெட்ரோலியம் என்பது சில பண்பாடுகளை, சில நாகரீக கூறுகளை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும்.
அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.